2 மனிதர்கள், 2 ஜெபங்கள், 2 பதில்கள். அந்த 2 மனிதர்கள் யாரு? பரிசேயன், ஆயக்காரன். ஆவிக்குரிய தொழில் செய்பவன், அரசாங்க தொழில் செய்பவன். 2 பேரும் ஜெபிச்சாங்க. ஆனால் 2 பேரும் திரும்பி போகும்போது வேற விதமா போனாங்க. வந்த மாதிரியே என்ன செய்யல? ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது என்று சொல்வதை விட ஜெபம் ஜெபிக்கிறவனை மாற்றுகிறது. ஜெபம் ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஜெபம் வெறும் இந்த உலக பிரகாரமான பொருள் சம்பந்தமான காரியங்கள் மாத்திரமல்ல, அது நித்திய வாழ்க்கையோடு தொடர்புடையது. ஏன்னா ஆயக்காரனை கர்த்தர் யாராக மாற்றினார்? நீதிமானாக மாற்றினார். நீதிமானாக மாறாதவன் எங்க போக முடியாது? பரலோகம் செல்ல முடியாது. ஆனா அவன் ஜெபித்தது எங்க தான்? பூமியில. ஜெபிக்கும் போது அவன் யாரா இருந்தான்? என்னன்னு ஜெபித்தான்? ஆண்டவரே, பாவியாகிய என் மேல். பாருங்க எவ்வளவு ஷார்ட் பிரேயர் தெரியுமாங்க? ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபை ஆயிரும். ஆனா அதுக்குரிய பதில் என்ன தெரியுமா? அவன் என்ன ஆக்கப்பட்டான்? யாருமே நீதிமான் ஆக முடியாது. உன்னை நீயே நீதிமானாகலாம் மாற்றிக்கொள்ள முடியாது. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளாயிருக்கிறது. நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் கர்த்தர். சில சமயத்துல அந்த நீதிமானாய் மாற விரும்பி ஜெபிக்கிறவர்களை அந்த ஜெபம் என்னவாய் மாற்றுகிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. அவன் மத வைராகியம் உடைய ஒரு மத போதகன். மார்க்க பக்திக்கு என்ன கொடுக்கிறவன்? முக்கியத்துவம் கொடு. அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கல்ல, சில சடங்காச்சாரங்களுக்கு என்ன கொடுக்கிறவன்? முக்கியத்துவம் கொடுக்கிறவன். மக்கள் மத்தியில் என்ன உள்ளவங்க? ரொம்ப செல்வாக்கு உள்ளவங்க. ஆனா அந்த செல்வாக்கை எப்படி பயன்படுத்துவாங்க? தவறாக பயன்படுத்துவாங்க. இன்ஃப்ளூயன்ஸை தவறா பயன்படுத்துவாங்க. இப்ப பாருங்க, ஒரு அரசியல் தலைவர், ஒரு கவுன்சிலர், இவங்கெல்லாம் என்ன உள்ளவங்க? மக்கள் மத்தியில. ஆனா அவங்க அதை சில சமயத்துல என்ன செய்யறாங்க? தப்பா பயன்படுத்தி நம்முடைய வெறுப்பை என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கணும். நான் முந்தா நாள் அப்படியே படுத்துட்டு நியூஸ் பார்க்குறேன். இப்படி ஒருத்தன் கும்பிட்றான், ஆள் பார்க்கலன்னே கையை கீழே போட்டுக்கிறான். அப்படியே பார்க்குறான், யாரோ பார்த்த உடனே இப்படி கும்பிட்றான். இதுக்கு பேர் தான் ஊழ கும்பிடு அப்படின்வாங்க. அவன் கும்பிட்றானா? அது என்ன நிஜமாவே கும்பிட்றானா? அப்படின்னா அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அவன் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அதே மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? அங்க நாயை நிறுத்தி வச்சு 10 செக்யூரிட்டியை நிறுத்தி வச்சு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இப்போ அவர் நம்ம அப்பாயின்மெண்ட்டை தேடி வர்றாங்க ரோட்டுக்கு. செல்வாக்கு என்பது ரொம்ப முக்கியங்க. ஆனா அதை என்ன செய்யக்கூடாது? தவறாக பயன்படுத்தக்கூடாது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி என்ன பிடிப்பானா? கொடை பிடிவானா? இன்னைக்கு அநேகர்ல நம்மில் பலரை தேவன் பயன்படுத்த முடியாம குப்பையில போட்டு வச்சிருக்கிற ரீசன் என்ன தெரியுமாங்க? நமக்கும் வாழ்வு வந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? ஓ, நான் உபவாசம் பண்ணேன், நான் அப்படி இருந்தேன், நான் எவ்வளோ பக்தியாக இருந்தேன், நான் எவ்வளோ தசம்பாவம் கொடுத்தேன், சபைக்காக ஓடி ஓடி உழைச்சேன். இதெல்லாம் வெறும் கந்தை தாங்க. நீ ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு கூட கர்த்தர் தான் கிருபை தந்தார். நான் இந்த சர்ச்சுக்காக என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். பாஸ்டர் அதை நினைச்சு பார்க்குறாரா? பாஸ்டருக்கு மறதி ரொம்ப அதிகங்க. ஆனால் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் உன்னை காக்கிற கர்த்தர் கவனிக்கிறார். அவர் உனக்குரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். நான் ஒன்றும் இவரால் ஒன்றும் இந்த நிலைமைக்கெல்லாம் வரல. கர்த்தர், நாங்க சொல்றேங்க, கர்த்தர் தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா கர்த்தர் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ கொண்டுதான் உன்னை உருவாக்குறார், உன்னை உயர்த்துறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நேரடியாவே வானத்திலிருந்து தூதர்களை அனுப்புறாரு. மனித உருவத்தில் இருக்கிற தூதர்களை தான் என்ன செய்கிறார்? பயன்படுத்துறார். அதனால இன்ஃப்ளூயன்ஸை ராங்கா என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஆனா இவங்க அப்படி செய்வாங்க.
ரெண்டாவது பாரம்பரியத்துக்கு என்ன கொடுப்பாங்க? வசனத்தை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. எல்லாமே என்னதுதான்? சோ இந்த பாரம்பரியங்கள் சபைக்குள்ள நுழையும் பொழுது வசனம் என்ன ஆக்கப்படுகிறது? அவமாக்கப்படுதுங்க. இந்த வசனத்துக்கு என்ன இல்லாம போயிடும்? பாரம்பரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தனா தேவனுடைய வசனம் என்ன இல்லாம போயிடும்? அர்த்தமே இல்லாம போயிடும். அதனாலதான் நாங்க அதை கண்டிக்கிறோங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். தேவனுடைய வசனத்தை அவமாக்காத. சின்ன பிள்ளைங்க ரோட்ல கலர் கலரா வித்துக்கிட்டு இருப்பான், 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு. நீ அங்க என்ன செய்யறனா தரமற்ற ஒன்றை முக்கியப்படுத்தி அற்புதமான உன்னுடைய ஆரோக்கியத்தை என்ன பண்ணிக்கிற? இந்த வெயில் காலத்துல எல்லாம் சில இனிப்பு பண்டங்களை விற்குவாங்க. நீ சாப்பிடுறதுக்கு முந்தி பாதியை சாப்பிடுறோம் இல்லையா? நீங்க அதை பார்க்கும் போதே பாருங்க, அதுல என்ன முச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய டெங்கு வராது, பெரிய சிக்கன் குனியா வராது. திறந்து கிடக்கிற பொருட்களை என்ன செய்யாதீங்க, வாங்கி. இந்த பரிசேயர்கள் எப்படின்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த அற்பமான விஷயங்களுக்கெல்லாம். ஆனா முக்கியமான தேவனுடைய வார்த்தை அதனால என்ன ஆக்கப்படும்? கேவலமாக்கப்படும். பரிசேயனுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. அப்போ உங்களுக்கு சொல்லி தரங்க, பாரம்பரியம்னு ஒண்ணு நமக்கு, அதெல்லாம் நம்ம உருவாக்கி கொண்டது, வசனம் தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. தேவ பக்தி, நித்திய வாழ்வு, இந்த ரெண்டோடையும் சம்பந்தமுடையவைகள் தான் நமக்கு தேவை. அதை விட்டுவிட்டு நீ வேற என்ன செஞ்சாலும் அதுக்கு பேர் என்ன பேரு? பாரம்பரியம், சாங்கியம், சடங்கு, ட்ரெடிஷன். சரி, போன வாரம் அவனை குறித்து 2 காரியம் சொன்னேன். தன்னுடைய சொந்த பக்தியின் மேல் அவன் என்ன உள்ளவன்? நம்பிக்கை உள்ளவன். நான் இப்படி செஞ்சேன், நான் இவங்க கூட மாதிரிலாம் சேரல, நான் அவங்க மாதிரி இருக்கல சொன்னானா? என்ன சொன்னா? நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபசாரக்காரர், இவங்க கூட எல்லாம் நான் சேர்றதில்லை. இந்த நிக்கிறான் ஆயக்காரன், இவன் மாதிரிலாம் நான் வாரத்துல 2 தடவை என்ன பண்றேன், அப்புறம் ஏன் சம்பாத்தியத்துல எல்லாம் என்ன கொடுக்குறேன். இதெல்லாம் என்னது? அவன் செய்தது, அவன் சொந்த பக்தி. இதுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்லை? நல்லா கவனிங்க. நீ காணிக்க கொடுத்தியா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொடு உனக்கு என்ன செய்யப்படும்? ஆண்டவர் அப்படியே வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு போறவர் கிடையாது. இந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் கொடுத்தான் தானே, பைபிள்ல முடிக்கும்போது எப்படி தெரியுமா? எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டு முடித்த பின்பு மீந்தவைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார். இந்த எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள்ங்கிறதுல ஏன் கவனம் யார் முக்கியம்? ஏசு சாப்பிட்டாராங்கிறது கூட முக்கியம் இல்லை. தன்னுடைய டப்பாவை கொடுத்தான ஒரு பொடி பையன், அவன் திருப்தியா சாப்பிட்டானா? கவனிங்க, அவன் சாப்பிட்டு இருந்தானா? நல்ல, அவன் கொண்டாந்தது அவன் சாப்பிட்டு இருந்தானா? பழைய போன இல்லையா 1-2 நாட்கள் ஆன அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டுருப்பான். ஆனா இப்போ அவன் என்ன, அதே அவனுடைய அப்பந்தான், ஆனா இது இப்போ ஆண்டவரால் அற்புதம் செய்யப்பட்ட அப்பம், இப்போ ஃப்ரெஷ்ஷா மாறிடுச்சு. ஒருவேளை அந்த பையன் எத்தனை வேணாலும் சாப்பிட்டுருப்பான். ஏன்னா அங்கே அன்லிமிட்டெட் சாப்பாடு இல்லை அது இல்லையா? மிராக்குலஸ் மீல்ஸ் அப்படின்னாலே அன்லிமிட்டெட் தாங்க. இப்போ உங்க வீட்டில் லிமிட்டெட் சாப்பாடுனா உங்க வீட்டில் மிராக்கிள் நடக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் பொழுது அதெல்லாம் நம்மால நடக்கிறது இல்லைங்க, அது கர்த்தரால நடக்குது. அந்த பையன் கொடுத்தது குறித்து அப்படி சொல்லியிருக்கலாம்ல, இன்னைக்கு நான் மாத்திரம் இல்லைன்னா நீங்களாம் பட்னியா போயிருப்பீங்க அப்படின்னு அந்த பையன் சொன்ன. அவன் திமிர் பிடிச்சவன் தானே அவன். ஆனால் அவன் அப்படி எங்கேயா சொன்னான். அந்த பையன் அதுக்கப்புறம் அட்ரஸே காணுங்க. நான் எப்பவும் சொல்றேன், தேவன் உன்னை பயன்படுத்துறாரா, அட்ரஸ் இல்லாம நீ பாட்டு போயிட்டே இரு. தேவனுக்கு மேல உன்னை நிறுத்தி என்ன பாருங்க, என்ன பாருங்க, என் சாப்பாடை தான் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் அவன் மேலே வாந்தி எடுத்துட்டு வந்துடுவேன். யாருடைய பெருமையின் முன்னாலெல்லாம் நம்ம தலை குனிந்து நிக்க கூடாதுங்க. நீ கொடுக்குறியா, தேவனுக்கு கொடுக்குற, திரும்ப கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால அவன் சொந்த பக்தியின் மேல அவன் சார்ந்து இருந்தான். அதனால அவன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யல. அது மாத்திரம் இல்ல, ஜெபம்னா என்னன்னு அவனுக்கு என்ன செய்யல. ஏன்னா அவன் என்ன ஜெபம் பண்ணான், தனக்குள்ளே ஜெபம் பண்ணானா. ஆக்சுவலா ஜெபம் யார்கிட்ட பண்ணணும்,
தேவன் கிட்ட ஜெபம் பண்ணணும். தேவனுக்கு முன்னாடி நான் என்ன உள்ளவன், தேவையுள்ள ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியே அவனுக்கு. ஏன்னா அவன் எந்த தேவையையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, கேட்கல. அவன் என்ன கேட்டான், ஒண்ணுமே கேட்கலையே, சுய விளம்பரம் தானே பண்ணான். அப்போ அவனுக்கு எந்த தேவையுமே இருக்கல. எப்போ சொல்லட்டா, ஜெபம் பண்ணாம சாப்பிடுற, ஜெபம் பண்ணாம தூங்குற அப்படின்னா நீ ஒரு பரிசேயன். எந்த காரியத்தை செய்யும் போது ஒரு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னா, ஜெபம் வாழ்க்கையினோட ஒரு பங்காக இருக்கலன்னா நீ யாரு? ஏன்னா அவன் ஜெபமே பண்ணலங்க, சுய விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறான். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் யாருக்கென்று செய்யுங்கள், கர்த்தருக்கென்று செய்யுங்கள், ஸ்தோத்திரத்தோட புசியுங்கள் பைபிள் சொல்லுது. ஹலோ, தேவை இருக்குங்க. நம்ம எல்லாரும் தேவனை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இந்த இண்டிபெண்டன்ட் சொல்றாங்க தெரியுமா, அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். கரெக்டா? இப்போ பிள்ளைங்கெல்லாம் நான் இண்டிபெண்ட், இப்போ சம்பளம் வந்த உடனே, சம்பாதிக்கிற வயது வந்த உடனே, நான் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு, ஐ எம் மேஜர், ஐ எம் இண்டிபெண்டன்ட், ஏன் சம்பளம் எனக்கு. இனிமேல் அம்மாரு அந்த புள்ள பாலுக்காக எழும்போது இப்போது இருந்தே இண்டிபெண்டா இருக்க பழகிக்கோ அப்படின்னு தாய் விட்டுட்டா அது கதி என்ன ஆகும்? சுடுகாட்டுக்கு போக வேண்டியதுதான். நான் சொல்றேன், எல்லா காரியத்திலையும் தேவனை சார்ந்து வாழ். அதனாலதான் பாட்டுக்கார் பாடுறான், நீர் இல்லாமல் வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. இப்படி சொன்னா நீ நீதிமானா மாற முடியும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:12 சொல்லுது, தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. குளிக்கவே இல்லை, ஓ ஐ அம் ஓகே ஆல் ரைட். இன்னைக்கு எல்லார் வீட்லையும் திங்கிறதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, என்னது இருக்கும்? ஆனா குளிச்சு 10 நாளா இருக்கும். இந்த சென்ட்ல மயங்கி உளுந்து இன்னைக்கு வாழ்க்கையில நாறிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுமோ? ஐயோ, he is a very good guy, smart fellow, எப்பவுமே அப்படியே ஸ்மெல்லியா இருப்பான், ஆனா வாழ்க்கையில நாறுவான். சில பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே கமகமகமான்னு அடிக்குவாள்க. இந்த பையன் டாடா இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமா, எப்படி ஸ்மெல்லா இருக்கிறா. ஆனா அவ வாயை திறந்தா சாக்கடை வரும் தெரியுமா? பி கேர்ஃபுல். அழுக்கிற ஏன்னா அவங்க தாங்கள் கழுவவே படலை, ஆனா தங்களை எப்படி நினைக்கிறாங்க? சுத்தமா நினைக்கிறாங்களாம். இங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படலை, ஆனா ரொம்ப யோகியன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்க தான் பரிசேயன். நீதிமொழிகள் 13:7 சொல்லுது, ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை செல்வந்தனாக பாராட்டுகிறவனும் உண்டு. எங்க போறீங்க? ஷாப்பிங். டொபக்கு டொபக்குன்னு பேக் இப்படி ஆடும். போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறது. ஓகே, நீங்க இதை வைங்க, நான் திரும்பி வரேன். உடனே அந்த எஸ்கலேட்டர்ல அப்படி போறது. சில கடைக்கார லூசு பயலுக்கு எப்படி தெரியுமா, இந்த அம்மாவுடைய இந்த அலங்காரம், அந்த செருப்பு ஒரு 1/2 அடி உயர செருப்பு, அந்த லிப்ஸ்டிக் ரத்த காட்டேரி மாதிரி இருக்கலாம், பார்த்தோம் பெரிய சீமாட்டி போலன்னு சொல்லி, உட்காருங்க மேடம், காஃபி குடிங்க மேடம்னு அவனுக்கு தண்டம் ஒரு காஃபி போம். அந்த காப்பியை கொடுத்துட்டு நீ ஒன்றும் வாங்காமல் வந்தோடனே வெளியே போவான். சனியன் போகுது பாரு, தரித்திரம் வேணுமா உனக்கு? இந்த வேணுமா அந்த தரித்திரம் தண்டம் சாவுக்குறாக்கி கேட்டா என்னதான்? ஷாப்பிங். பேக்குக்குள்ள எவ்வளோ இருக்கு? வெறும் 10 ரூபா. இந்த பெங்களூர்ல இந்த ஸ்டைல மிஞ்ச உலகத்துல யாருமே முடியாதுங்க. எங்க போனீங்கன்னா ஷாப்பிங். நான் ரொம்ப பொல்லாதவங்க. நான்லாம் சிபிஐல போயிருந்தேன்னா அவ்வளோதான், இந்தியாவே நாசமாக்கியிருப்பேன். இந்த சிலர்லாம் ஷாப்பிங் ஒன்னே இங்கே காட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு. இல்லை பாஸ்டர் ஒன்றும் வாங்கலை. அப்புறம் எதுக்கு ஷாப்பிங் போனேன்? சும்மா போனோம் பாஸ்டர்.
உன் பர்ஸை காட்டு. நான் அப்படிலாம் சில பர்ஸெல்லாம் பிடிங்கி பார்த்துருக்கேங்க. அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன், 10 ரூபா தான் உள்ளே இருந்துச்சு. நேரம் போகலைன்னா இது என்னது, ஒன்றுமே இல்லை. ஆனால் பெரிய சீமாட்டி மாதிரி அது நட எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த போகிற நட. ஆஹா என்ன நட இது, அடாடாடாடா. தேவையாங்க இந்த பந்தா, தேவையா? 10 ரூபா தான் உள்ள வச்சிருப்ப. இந்த பேக் அடிச்சுட்டு போறதுக்கு 2 பேர் பின்னால வருவான், பிடிங்கிட்டு ஓடுவான் பாருங்க. இவ பாட்டுக்கு நடப்பா. என்ன மேடம் இப்படி நடக்கிறீங்கன்னா, பரவாயில்லாம எடுத்து, ஏன்னா அங்கதான் ஒண்ணும் இல்லையே. ஏதாவது காசு இருந்தா தானே புடிங்க 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 புடிங்கன்னுவாங்க. இந்த பந்தாலாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையாங்க? சொல்லுங்க. அப்படின்னா நீ பரிசேயன். ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்னு சொல்லு. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, இல்லாததை இந்த கல்யாண நேரங்கள்லாம் டேட் ஆஃப் பர்த் வேணும்னு போய் சொல்றது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிய வரும்போது அவமானம், காரி துப்புவான், அடிச்சு துரத்திடுவான், டைவர்ஸுக்கு போய் நிற்பான். ஏன் போய் பேசுற? உண்மையை சொல்லு. கர்த்தர் உனக்காக என்ன வச்சிருக்கிறாரோ அது கிடைக்கும். ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஏமாத்துறது. கேஜிஎஃப்ல போய் பணம் கொடுத்தா என்ன கொடுக்குறாங்க கடைசி? இப்பெல்லாம் போய் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த கேஜிஎஃப் சர்டிபிகேட்லாம் எடுப்படாது. தயவுசெய்து மாயுமாலாம் செய்யாதீங்க, அது பரிசேயத்தனம். வெளிப்படுத்தல் 3:17-18 லவோதிக்கியா சபையை பற்றி சொல்றார். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் அறியாமல் தெரியல, நிலைமை இவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியல. ஆனா நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யவான் என்றும், ஆனா நீ பிச்சைக்காரன், திரவிய சம்பன்னன் என்றும், ஆனா உங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது, 1 ரூபாய்க்கு கூட பொருள் கிடையாது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வாழ்க்கையே குறைவுதான் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்குள் கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ரொம்ப பெருமைக்காரனா இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பாரு, நீ அப்படி இருக்காத. நீ நல்லா சாப்பிட்றதுக்குரிய பொருட்களையும், நீ நல்லா உடுத்திக்கிறதுக்குரிய பொருட்களையும், உன் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்குரிய மருந்தையும் என்கிட்ட வாங்கிக்கோ. ஆண்டவர் பாருங்க, பெருமை உள்ளவனை பார்த்து கூட அடிச்சு துரத்தல, நீ மாறிக்கோ. இப்படி வீண் பந்தா காட்டி சாவறதை விட என்ன பண்ணு, என்கிட்ட வா, நான் உனக்கு வெண் வஸ்திரத்தை தரேன், நான் உனக்கு நல்ல ஆகாரம் தர்றேன், உன் கண்கள் பார்வை அடையும்படி உனக்கு நான் என்ன தர்றேன், நல்ல ஆரோக்கியத்தை. அது உன் கையில் இருக்கு. ஓகே ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் சும்மா பந்தா பண்ணி ஏமாத்திட்டு இருந்தேன்ப்பா. இந்த வெளிப்படுத்தல் 3:17-18 நீங்க சொல்லி இருக்கிறபடி நான் உங்ககிட்ட வர்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்களாம் என்கிட்ட, ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில், பசியா இருக்கிறவர்களே நீங்க என்கிட்ட வாங்க, வந்து இலவசமா என்ன பண்ணிக்கோங்க. பரிசேயன் வரமாட்டான், ஆயக்காரன் வருவான். அதனால என்ன ஜெபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை செஞ்சா சம்பளம் வரும், சோர்த்திங்க இல்லைங்க. அப்படிலாம் பேசாதீங்க. நீ வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள திரும்பி வரணும்னா கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில். ஓ, பைக் நான் நல்லா ஓட்டுவேன். அப்படி ஓட்டி எத்தனை பேர் ஒரேடியா போயிட்டான் அப்படியே. இப்போ இந்த லீவு காலம், ஐயோ இந்த ரோட்ல அக்கிரமம் தாங்க முடியலைங்க. இந்த பசங்கள்ல சைக்கிளை ஓட்டினா ஒரு வீலை இப்படி தூக்கிட்டு ஒரு வீல்ல இப்படி போறான். வீல் புல்லிங் அதுக்கு பேரு. இது வீல் புல்லிங் இல்ல, உயிர் புல்லிங். பைக்கில் சில பயிலுக்கு என்ன பண்றாங்க, பைக்கில் போலீஸ் அதுக்கெல்லாம் அடி சமத்தியா கொடுக்குறாங்க. ரொம்ப ஆட்டம் போடாதீங்க. பி ஹம்பிள். உங்களுடைய ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கோங்க. சிலர்லாம் இந்த சீண்டி பார்த்தா தான் தெரியும் செட்டியார் வெளிச்சம் அப்படின்வாங்க. சிலர் நோண்டி பாருங்க, அப்போ தான் ஓ இப்போ என்ன எங்களுக்கு என்ன என்ன சிலர் பேசும்போது. ஆனால் ஒன்றும் இருக்காதுங்க. வெளிநாட்டில் ஒரு வீட்டுக்கு நீங்கள் அப்படியெல்லாம் திடீர்னுலாம் போக மாட்டாங்க. இன்கேஸ் போகிறீங்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் அப்படின்னா, நோ 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 எப்படின்னா, ஓகே யூ சிட் த
ரீட் தட் மேகசின் அப்படின்னு. ஏன் இந்த பந்தா? உனக்கு தான் சாப்பிடு. அதை விட இன்னொரு பந்தா இருக்குங்க. நான் சிலர்லாம் அப்படி மாட்டி விட்டுருக்கேன். இப்போ விசிட்டிங் போனா, பாஸ்டர் சாப்பிட்டு போங்க பாஸ்டர்னா, ஓகே போடுங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பாஸ்டர். எதுக்கு இந்த பந்தா? அங்க ஒண்ணும் இல்ல. நான் எத்தனை உங்களை சிலர்லாம் அப்படி வெக்கப்படுத்தி விட்டுருக்கிறேன். 10 நிமிஷத்துல செஞ்சிடறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், என்னால 1 நிமிஷம்லாம் இருக்க முடியாது, இனிமேல் இந்த பந்தா காட்டாதீங்கன்னு வந்திருக்கிறேன். அங்கதான் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு போங்க பாஸ்டர். ஏன் போய் பேசுற? தேவன் உன் உள்ளத்தை பார்க்கல? ஒருவேளை நீங்க கேட்கலாம், இதெல்லாம் ஒரு ஜோக். இன்னைக்கு விளையாட்ட ஆரம்பிக்கிறதாங்க வேணையா மாறும். பி ஃபெய்த்ஃபுல். இந்த பரிசேயனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பிறர் மீது அன்பற்றவன், மற்றவர்களை எப்போதும் என்ன செய்கிறவன்? நியாயம் தீர்க்கிறவன். இட்ஸ் a very bad habit. அவன் சொல்றான், ஆயக்காரர், பரிகாரர், விபசாரக்காரர், கொள்ளைக்காரர், பாருங்க பட்டியல் இவர் பேர் வைக்கிறார் பாருங்க. இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால். இப்ப பாருங்க, அந்த ஆயக்காரன் அங்க இருக்கிறான். அவன் தேவனுக்கு பிரியமானவனா இருக்கிறானா இல்ல வெறுப்பானவனா இருக்கிறானா? பிரியம், அது இவனுக்கு தெரியல. அவன் 9:11 மற்றவர்களை அற்பமா எண்ணினான் போட்டிருக்கு. மத்தேயு 18:10 சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன செய்யாதிருங்கள், அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஏனெனில் இவர்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தை என்ன செய்கிறார்களே, தரிசிக்கிறார்களே. யாரையும் அற்பமா எண்ணாத. மத்தேயு 18:10 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரோமர் 14:10 சொல்லுது, மற்றவர்களை நீ குற்றவாளியாய் தீர்க்கிறது என்ன? அவன் எஜமானுக்கு என்ன கொடுப்பான்? இட்ஸ் நாட் யுவர் பிசினஸ் டு ஜட்ஜ் சம்படி. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். எலிசா வரான், மொட்டைத்தலை. பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மொட்டைத்தலையா ஏறி போ, மொட்டைத்தலையா. என்ன நடந்துச்சு? காட்டுல இருந்து கரடி அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணிருச்சு? சாவடிச்சு போட்டுருச்சு. ஒருத்தனை மொட்டைத்தலையா அப்படின்னு சொல்றதுக்கு கூட உனக்கு என்ன கிடையாது. ஏன்னா பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு தலையிலிருந்து முடி கூட என்ன செய்யாதான். அதனால ஒரு தலையில ஒருத்தனுக்கு மொட்டையா இருக்கு அப்படிங்கறதுக்காக அவனுக்கு மொட்டையான் பேர் வைக்கிறது, நெட்டையான் பேர் வைக்கிறது, குட்டையான் பேர் வைக்கிறது. இட்ஸ் none of your business. நீங்களாம் நிறைய பேரை நீங்க அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேரு நிக்நேமா. எப்போ சொல்றேங்க, யாரையாவது நீ பட்ட பேர் சொல்லி அழைக்கிற அப்படின்னா அவன் இருதயம் வேதனைப்படும். உனக்கு ஒருத்தன் அதை விட பெரிய பேர் வைக்கும் போது நீ அவமானப்பட்டு போயிடுவ. ஏன்னா நீ விதைச்சதை என்ன செய்யணும்? இன்னைக்கெல்லாம் அநேக பெண்களுக்கு, ஆண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்காம போறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கருப்பா இருக்கிறாங்க. இவன் கருங்குரங்கு, இவனுக்கு என்ன வேணுமோ? அப்படியே சிவப்பா, அப்படியே சுண்டுனா என்ன வரணுமா? அட கருங்குரங்க. நான் கேட்குறேன், இப்படி கிடைக்குதுங்க. சில லூசு பொண்ணுங்க கூட அவன் நல்லா MTVH படிச்சிருக்கான், என்ன இன்ஜினியர் படிச்சிருக்கான்னு கட்டிக்கிட்டு கடைசி என்ன தெரியுமா? சந்தேகம். அதனால் நான் இப்போ சொல்கிறேன், உன் தகுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க. கிடைக்கும். எத்தனை குடும்பங்களில் சந்தேகம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் அழகாக இருக்கிற மனைவி யார்கிட்டயா சிரிச்சுட்டா, என்னடி அங்கே பல்ல காட்டுற? பல்லு இருந்தா காட்ட தானுங்க செய்யணும். ஒரு சிரிக்க கூட. நான் போச்சு, ஏய் பொண்ணு, நீ வெள்ளையா இருக்கிற ஒரு கருப்பு மாப்பிள்ளை உன்னை கட்டிக்கிறான் அப்படின்னா உச்சாராரு. அவன் உன்னை சிரிக்கவும் விட மாட்டான். பாத்திரம் விளக்கிக்கிட்டே பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட பேசினா என்னடி பேசினான்னு கேட்பான். போன் வந்தா யாருன்னு சொல்லலைன்னா உயிர் எடுப்பான். உன் போனை உனக்கு தெரியுமா திருட்டுத்தனமா செக் பண்ணுவான். தேவையா இது? உன் தகுதிக்கு ஏற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ. தேவனுடைய மேட்ச் எப்போதுமே கரெக்டா இருக்குங்க. ஹலோ, அற்பமா என்ன மொட்டைத்தலைங்கிற மாதிரி இன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்க்கும்போது, ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது நிற்க வைக்கிறது, எழுந்து நடக்க வைக்கிறது, பாடத்தை என்ன கச்சேரியா பண்ண போற? பாடி காட்டு. இன்னைக்கெல்லாம் என்ன வடையை தின்னுக்கிட்டு இவங்க அந்த பொண்ணு பாட, நாங்க ஏய் நீ பாடுறான்னு கேளுங்க. முதல்ல அவனுக்கு பாட தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாட்டை ரசிக்கிறவருக்கும் பாட தெரியணும்ல. இது என்ன இந்த குரங்கு பாட சொல்லி கேட்கறது? கடைசி வடையை தின்னுட்டு நாங்க போயிட்டு லெட்டர் போடுறோம். இப்ப லெட்டரே கிடையாது, எல்லாம் இமெயில், SMS, அது என்னது வாட்ஸ்அப் வந்தாச்சுங்க.
இந்த பொண்ணு மாப்பிள்ள பார்க்கும் போதெல்லாம் இந்த பந்தா காட்டுறவன முதல்ல அடிச்சு தோர்த்துங்க. பக்தி உள்ளவன் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டான். பக்தி உள்ளவன் என்ன கேட்பான் தெரியுமா? இந்த பொண்ணு காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறா, முழு பைபிளையும் ஒரு முறையாவது வாசித்து முடிச்சிருக்கிறியா, ஒரு நாள்ல நீ எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செல்ல விடுற, சர்ச்சில் நீ எவ்வளவு ஆக்டிவா இருக்கிற, சர்ச்சில் உங்க பாஸ்டர் கூட சேர்ந்து ஏதாவது ஊழியம் செய்யறியா, நீ சண்டே ஸ்கூல் நடத்துறியா, விபிஎஸ் நடத்துறியான்னு ஒருத்தன் கேட்கிறான். அப்படின்னா அப்படி ஒரு மாப்பிள்ளை எங்க கிடைக்குவாங்க? என்ன அப்படி முழிக்கிறீங்க? இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அப்படி மாப்பிள்ளையை நாங்க எங்க தேடணும்ன்றாங்க. பிறரை அற்பமாய் எண்ணாதிருங்க. கோலியாத் வந்து தாவீதை எப்படி நினைச்சான்? வாடா வாடாங்க, அவன் வாடான்னு சொல்லும்போது வாடா இங்கே அப்படின்னு நான் சொல்லியிருப்பான். வாடாங்க, உன் தலைய இங்க பாருங்க, இதான் தாவீது தலை. அவர் என்ன சொல்றாரு? உன் தலைய கிள்ளி. தலையை என்ன பண்ணுவானா? நேற்று யாராவது கீரை செஞ்சீங்களா உங்க வீட்டில்? புதினா நேற்று கிள்னீங்களா? பாஸ்டரம்மா கிள்னதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இழுக்கிறாங்க, படக் படக்குன்னு கிள்றாங்க. என்னங்க, ஒரு தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன் என்ன ஒரு கிள்ளு கீரையா? அவன் என்ன ஒரு புதினாவா? அவன் என்ன ஒரு கொத்துமல்லி கீரையா கிள்றதுக்கு? அற்பமா நினைச்சானா? கடைசி அவன் தலைய தாவீது துண்டித்து எடுத்தானா? அல்லேலூயா! சரித்திரத்தை கர்த்தர் மாத்திடுவார். யாரையும் அற்பமா எண்ணாத. அவங்க இருக்கிறபடி அவங்க இருக்கட்டும், தேவன் அவங்கள நடத்துவார். ஆமென். சோ இந்த பரிசேயனுடைய குணங்கள் நமக்குள் இராதபடி நம்மை காத்து கொண்டால் நாம் நீதிமான்களாய்